புத்தல, நாமண்டிய பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சை பெற்று வந்த 26 வயதுடைய இளம் தாயொருவர் இன்று 18 காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்தில் காயமடைந்த அவரது கணவரும் 3 வயது மகளும் தற்போது கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புத்தல, மொனராகலை வீதியில் அமைந்துள்ள அரச தானியக் கடைக்கு அருகிலுள்ள இந்த வீட்டின் ஒரு அறையில் நேற்று காலை தீப்பரவல் ஏற்பட்டதாக புத்தள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். வீட்டின் அறையிலிருந்த எரிபொருள் பம்பில் தீப்பிடித்ததன் காரணமாக தீ வேகமாக பரவியதாக ஆரம்ப விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. தீப்பரவலைக் கண்ட அருகிலுள்ள அரச தானியக் கடையின் மேலாளர் மற்றும் பிரதேச மக்கள் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தீ விபத்தில் காயமடைந்த தாய், தந்தை மற்றும் மகள் ஆகிய மூவரும் முதலில் மொனராகலை மாவட்ட பொது மருத்துவமனையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டனர். தாயின் நிலை மிகவும் கவலைக்கிடமாக இருந்த நிலையில் இன்று காலை அவர் உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. இதனைத் தொடர்ந்து 29 வயதுடைய கணவரும் 3 வயது மகளும் மேலதிக சிகிச்சைக்காக காலியில் உள்ள கிராப்பிட்டிய போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தள காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர்.